ஆமா, கடையை திறந்து போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நான் மட்டுமா பாக்குறேன், ஆட்சியில இருக்கவங்களும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் செயற்குழு கூட்டம் நடத்தினாலும் எம்ஜிஆரோட மாளிகை மேலதானே மொத்த பேர் கண்ணு இருக்குது. என்ன கேட்டா என்ன பதில் சொல்ற? இப்படின்னு நான் சொல்லல, ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். 87 + 8 + 1 = 107. 107? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குனே. இது கணித மாமுனி சொன்னது அது. ஆக 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 புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சா? இந்த கணக்கை யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நமக்கு 108 தானே வரணும். 107 வர மாட்டேங்குது. 108 தான் நமக்கு வரணும். ஆமாமா, டங்ஸ்டன் விவகாரத்துல லெட்டர் பண்றத பார்த்தா பிரஷர்ல 108 தான் வரும் போல. ஆமா, ஆனா இந்த February 2024 தான் அந்த டெண்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டெண்டர்ல வந்து யாரு டெண்டர் எல்லாம் பிரிச்சாச்சு. அது வரைக்கும் மாநில அரசு எதுவுமே சொல்லல. இதுக்கு சம்பந்தப்பட்டு நீங்க நிறுத்துங்க, டெண்டர் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கவே இல்லை இந்த மாநில அரசு. இது மக்கள் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கப்புச்சிப்புன்னு இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம், அவங்கள சைன் போட்டு இவங்களை ஒரு பக்கம் சொரட்டத்தை தோண்ட விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? சுதாரிச்சுட்டாங்க. என்னடா அது இங்க வந்து சுரண்டுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே மக்கள் சுதாரிச்சு போராட்டத்தை கிளப்பினோடனே மக்கள் போராட்டத்தெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு லெட்டர் போட்டாங்க மாநில அரசுக்கு. கீழே போட்டாங்களாமா? இல்லனே, மாநில அரசுக்கு தான் விவரமா போட்டிருக்காங்க லெட்டர். என்ன 2G இருக்கு, 3G, 4G, 5G, எல்லா ஜியும் இருக்குனே. இவ்ளோ இருந்தோம் இன்னும் லெட்டரா எழுதிட்டு இருக்காங்க. ஒரு போன் பண்ணிருக்கலாமேமா. நீ சொன்னது கரெக்ட் தானே. என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசுக்கு இவங்க லெட்டர் அனுப்ப மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்வீட் போட்டாங்க. படிச்ச பசங்க என்ன ட்வீட் போட்டாங்கன்னா, மாநில அரசு வந்து இதுக்கு அப்ஜெக்ஷனா எனக்கு எதுவுமே தெரிவிக்கலப்பா, இந்த மாதிரி சுரங்கத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அந்த லெட்டர்ல அப்ப என்னதான்டா எழுதுனீங்க? வெத்து பேப்பர் அனுப்பிச்சு விட்டீங்களா, இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா, இல்ல போஸ்ட்மேன் மாத்தி டெலிவரி பண்ணிட்டாரா அப்படின்றதுதான் இன்ன வரைக்கும் ஒரு டவுட்டாவே இருக்குதுன்னு. இவ்வளவு பண்ணதுக்கு ஆரம்பத்துல இல்லப்பா எங்க ஊருக்குலாம் இந்த மாதிரி டங்ஸ்டன் திட்டம் வரக்கூடாது, எங்க நிலத்தெல்லாம் அப்படி சுரண்ட கூடாது அப்படின்னு மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா கூட இத வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். என்னாச்சுன்னு போன வருஷம் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னு நம்ம வாட்டர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு மத்திய அரசுக்கு, இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்களே எடுத்து நத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது போன வருஷம்னே, இந்த வருஷம் கணக்கு வேற இல்ல. அப்ப நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். இந்த வருஷம் என்ன சொல்லிருக்காங்க, இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, மக்கள் போராட்டம் கிளம்பினே பயந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப என்னது இது, ஐயோ கிளம்பிட்டானுங்க, நம்ம ஆட்சிக்கு ஆப்பு வந்துருமே அப்படின்ட்டு. அப்போ பாம் இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்க. அந்த மாதிரிதான். இதுக்கு யாரும் ஒண்ணும் கேட்கலையாமா? கேட்டாங்களே, ஏன்பா இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி டங்ஸ்டன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டானுங்கன்னு. எம்பிட்ட கேட்டதுக்கு இதெல்லாம் ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியாது, எது கேட்டாலும் டைம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், பேப்பர் வேஸ்ட், இங்க் வேஸ்ட், டிராவல் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இந்த மாடலே வேஸ்ட்னே. 5 வருஷம் வேஸ்ட். சரிம்மா, இத பத்தி எதிர்கட்சிகள், இந்த சமூக போராளிகள், அவங்க இவங்கலாம் இருப்பாங்களே, யாரும் எதுவும் பேசலையா? கேட்டாங்கண்ணே, வானதி சீனிவாசன் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. தானே பார்த்தேன், அவங்களா விடுவாங்க? பாயிண்ட புடிச்சு கேள்வி கேட்டாங்க. என்னப்பா நீங்க தான் மத்திய அரசுக்கு கேட்கவும் அப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்க, அதனாலதான் நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம், இப்ப என்னடா எனக்கு தெரியாதுன்னு கையை விரிக்கிறீங்களே. வானதி சீனிவாசன் அவங்க கேட்டாங்கல்ல, நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, மாநில அரசு இவ்வளவு பண்றாங்கல்லப்பா, இப்ப அப்ரூவ் ஏழெல்லாம் விட்டாங்க, அப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்காம அப்ரூவ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்கறீங்களே, இதெல்லாம் இதுக்கு காரணம் நாங்க இல்ல, இதற்கு காரணம் இவர்கள், இதற்கு காரணம் இவர்கள்னு ஒருத்தர் மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேப்பா. உங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க, இன்னொருத்தர் மேலேயே பழிய போட்டு எஸ்கேப் ஆகும்னு நினைக்கிறீங்க. மக்களை போய் கொஞ்சம் பாருங்கப்பா, மக்கள் படுற கஷ்டத்தை போய் கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமா சொன்னாங்க? அதே கணித மாமுனி ஸ்டைல்ல 200க்கு 200 எடுப்போம் அப்படின்ற மாதிரி கணித மாமுனி வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த அடுத்த 2026ல 200க்கு 200 200க்கு 200 எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 2 0 எடுத்துருங்க, மார்க் தான். மக்கள் எவ்வளவு மார்க் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த 2 0 எடுத்துருப்பா, 2 தான் இருக்கும், அதுதான் இவங்களோட மார்க் அப்படின்ற மாதிரி. அடுத்து 2026ல இதாண்டா உங்க மார்க் அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆக இதையும் கணித மாமுனி ஸ்டைல்ல பேசி முடிச்சிட்டாங்க. ஆமாண்ணே. நாமா மீண்டும் கணக்கா
கணக்குண்ணே. கணித மாமணி ஸ்டைல்ல இல்லல்ல. இது நம்ம ஸ்டைல்னு.